சூரத்துல் ஹுஜராத்தில் சொல்லக்கூடிய வசனம் 49வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே, இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய ஒரு பெண்ணிலிருந்து உங்களை நான் படைத்திருக்கிறேன். மின் தக்கரி வ உன்ஸா வ ஜஅல்னாகும் ஷுஊபா வ கபாயில், உங்களை ஒரு குடும்பமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். எதற்கு? லித்தஆரஃபு, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் இந்த மாதிரி தனித்தனியாக குடும்பமாக பிரித்து வைத்திருக்கிறான். இப்போ அதற்கு ஒரு மொழியில் ஒரு பெயர் வைக்க வேண்டும். அதுதான் காரணமே தவிர இந்த பெயர்னால ஒரு பெரிய வித்தியாசம் சொர்க்கத்தில் போவதற்கு இது கிடைக்காது. ஆனால் வாழ்க்கையில் அது நிகழும். இப்போ உதாரணத்திற்கு தமிழ் அரபியில் அபுல் ஹசன் பேர் இருக்குது. அபுல் ஹசன் யாருடைய பெயர்? அலி ரதனி அவருடைய ஒரு குனியத்தின்னு சொல்கிறாங்க, ஒரு பட்ட பெயர். ஹசன் உடைய தந்தை அபுல் ஹசன். அதுக்கு தமிழில் பெயர் அழகப்பன். இப்போ இந்த மாதிரி நிறைய பெயர் இருக்குது. அல்லாஹ் பக்ஷின்னு உருதுல பெயர் இருக்குது. தமிழ் அல்லாஹ் பிச்சைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி உருதுல பெயர் வைப்பாங்க, உருதுல பெயர் வைப்பாங்க, தமிழில் கூட அரபியில் கூட வைப்பாங்க. தமிழில் வைக்கிறதா என்னது? ஒரு தவறான அர்த்தமாக, தவறான ஒரு பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அரபியில் ஒரு பெயர் மதீனான்னு இருக்குது. மதீனா என்ன? ஊர். இப்போ மதீனான்னு பேர் வைக்கிறாங்க. ஆனால் தமிழில் பட்டினன்னு வைக்கிறாங்களா? இல்லை. ஆனால் தமிழில் ஊர் பேர் வைக்கிறாங்க. அது யார் வைக்கிறாங்க? முஸ்லீம் இல்லாத மக்கள் வைக்கிறாங்க. பழனின்னு வைக்கிறாங்க, சிதம்பரம்னு வைக்கிறாங்க. இதெல்லாம் ஊர் பேர். இப்போ இதெல்லாம் வைக்கலாம். ஆனால் ஒரு தவறான வார்த்தை இருக்கக்கூடிய அர்த்தமுள்ள பெயர் தான் வைக்கக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இன்னொரு நிறைய பெயர்கள் இருக்கிறது. ஜாக்கிர் நாய்க் கூட இப்போது ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, ரசூலுல்லாஹுடைய பெயர் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய பெயர் இந்து வேதத்தில் அந்த புத்தகத்திலே இருக்கிறது. அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன என்று சொன்னால் புகழேந்தி அப்படின்னு இருக்குது. புகழேந்தின்னு என்னது? முஹம்மதுடைய அர்த்தம், புகழப்பட்டவன். முஹம்மது அதிகமாக புகழப்பட்டவன். அப்போ முஹம்மதுடைய அர்த்தம் என்னது? அதிகமாக புகழப்பட்டவன். ரசூலுல்லாஹ் இன்றைக்கு அதிகமாக புகழப்படுகிறார்களா இல்லையா? இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வு எடுத்தாங்க இல்லையா? அதிகமாக எந்த பெயர் இருக்குதுன்னு. முஹம்மது என்ற பெயர் தான் அதிகமாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்கள். அதே போல் ரசூலுல்லாஹுடைய தந்தை பெயர் அப்துல்லா என்று சொல்லக்கூடியது அந்த இந்து வேதத்திலே புத்தகத்தில் இருக்கிறது. அதனுடைய பெயர் விஷ்ணுவர்தன் அப்படின்னு இருக்குது. அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. விஷ்ணுவர்தன் என்னது? அல்லாஹுடைய இறைவனுடைய அடையான் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. உருதுல அதே மாதிரி சன்ஸ்கிருத்தில் இருக்குது, தேவ்தாஸ்ன்னு சொல்லுவாங்க. தேவ் அப்படின்னா இறைவன், தாஸ்னா அவனுடைய அடியான். தேவ்தாஸ் இறைவனுடைய அடியான், இறை அடியான்னு சொல்கிறோம்.